கிட்டத்தட்ட 25 to 30 பிளேஸ்ல கட் பண்ணிருக்காங்க. ஏன் ஒன்னே ஒன்னு உதாரணத்துக்கு சொல்றேன். தீ பரவட்டும் தான் ஆக்சுவலா இதை ப்ரொமோட்டே பண்ணாங்க. தீ பரவட்டும். ஆனா இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா சென்சர் போர்ட்ல தீ பரவட்டும்லாம் நீ போட்டனா நல்லா இருக்காது, வேலைக்கு ஆகாது, அதை மாத்துன்னு சொல்லி நீதி பரவட்டும்னு போட்டாங்க. சோ கூட ஒரு நீயை சேர்த்துட்டாங்க. சோ அதே மாதிரி நிறைய வார்த்தைகள் உள்ள மியூட், நிறைய வார்த்தைகள் கட்டு. அவையெல்லாம் அசிங்கமான வார்த்தைகள் கிடையாது. ஒரு சிலதை குறிப்பிடுற வார்த்தைகள். அதை பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சென்சர் கட் பண்ணிருக்காங்க. நிறைய சீன்ஸ் 25 to 30 சீன்ஸை கட் பண்ணி இந்த படமும் கஷ்டப்பட்டுதான் வெளியில வந்திருக்கு. ஒண்ணு தங்கத்தட்டுல கூப்பிட்டு வச்சு நீ போட்டுக்கோ. ஏன்னா இது ஸ்ட்ரெயிட்டாவே ஒன்றிய அரசை தாக்குற ஒரு படம். இந்திய திணிச்சது யாரு? ஒன்றிய அரசு. சோ அதற்கு எதிரான ஒரு படம்னும் போது இதுவும் பல தடைகளை பல பிரச்சனைகளை தாண்டி தான் வெளில வந்திருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும் சென்சர் சர்டிபிகேட் எப்போ வந்துச்சு? நேத்து மத்தியானம் 3 மணிக்கோ 4 மணிக்கோ தான் சென்சர் சர்டிபிகேட் தராங்க. அதுக்கப்புறமா தான் படம் ரிலீஸ், அதுக்கப்புறமா தான் படம் புக்கிங். அவ்வளவு ஆகியும் இன்னைக்கு தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. அங்க எனக்கு ஒரே சந்தோஷங்க இந்த படத்தை பார்த்ததுல. எனக்கு எப்பவுமே கருத்து சொல்ற படங்கள் பிடிக்கும். ஒருத்தன் வெளில போகும்போது ஒரு சந்தோஷமா போறான்னா ஐ ஃபீல் ஹாப்பி. அதுவும் இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு